2 மடங்காக கூடியிருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. எம்ப்ளாயிஸ் பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்துல இருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். அதுல கூட போக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் போக்கஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இதுவரைக்கும் 4,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம இன்னைக்கு தனியார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல?